எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் வெய்யன் சோலார் எனர்ஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மற்றும் ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷன். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள இடையாங்குளம் எங்கள் ஊரில் நம்ம பண்ணி கொடுத்துருக்க இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழை மற்றும் மிளகாய் சாகுபடி செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம். சோலார் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பெறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு 2 ஏக்கர் தோட்டம். இதில் வந்து அவங்க வந்து மிளகாய், அப்புறம் வாழை, அப்புறம் தென்னை, இதுதான் அவங்க பயிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா 335 வாட்ஸ் சோலார் பேனல், பாலிகிறிஸ்டல் பேனல், மொத்தம் 6 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற அதே ஒரு ஜிஏ ஸ்ட்ரக்சர், நல்ல தரமான பொருளை கொண்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க கஸ்டமரோட விருப்பப்படி நல்ல ஹைட்டாக, ஏன்னா மாடு எதுவும் தட்டாத அளவுக்கு அந்த மாதிரி ஹைட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மோட்டர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 HP 2 இன்ச் டெலிவரி கொடுக்க ஒரு ஓப்பன் வெல் மோட்ரு. நார்மலாக நம்ம மோட்டரையும் அந்த பைப்பையும் ஜாயின் பண்ணும்போது நம்ம தீயில வாட்டி பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆயிலில் பைப்பை முக்கி நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பும் அந்த மோட்டரோட அவுட்லெட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் நல்லா ப்ராப்பராக ஜாயிண்ட் ஆகும். ஃப்யூச்சர்லேயும் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் எதுவும் ஆகாமல் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுடுங்களேன், அந்த பைப்பும் அந்த மோட்டரும் நல்லா ஸ்மூத்தாக இந்த ஆயிலை வைக்க மாட்டும் போது நல்லா ஃபிட்டிங்காக நம்மளுக்கு ஸ்மூத்தாக மாட்டிக்கணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. அதுமாரி மோட்டரை நம்ம கிணத்துல இறக்கும்போது நார்மலாக இறக்காமல் அடியில் ஒரு டயரை வச்சு நம்ம இறக்குறோம். ஏன்னா நாளை பின்ன ஏதாவது சகதி கீதி படிஞ்சுது, இல்லை மோட்டரோட ஃபுட்பால் ஏதாவது போய் அடைப்பு எதாவது இருக்கும், அந்த மாதிரி விஷயத்துக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு டயரை கீழே வச்சு அதுக்கு மேலே மோட்டரை வச்சு நல்லா ப்ரொஃபஷ்னலாக நம்ம இதை பண்ணி கொடுக்கோம். பாருங்கள், இந்த கிணத்தோட ஆழம் பார்த்திங்கன்னா மொத்தம் 30 அடி. அது போக வெளியே ஒரு 30 அடிக்கு நம்ம பைப் வச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுடைய வாட்டர் எந்த இடத்துக்கு போகணுமோ அது வர. இதில் யூஸ் பண்ண ட்ரை ஐஎன்ஓடி ட்ரைவை யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ 29 தான் ஃப்ரீக்வன்சி போய்ட்டுருக்குது. இந்த 29 ஹெர்ட்ஸுக்குமே இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு பாருங்கள். அந்த 29 ஹெர்ட்ஸ்லையுமே இது அதனுடைய ஃபுல் டெலிவரியும் நல்லா கொடுத்துட்ருக்குது. அதாவது 2 ஹெச்பிக்கு உண்டான 2 இன்ச் டெலிவரி தான் அவங்க சிஸ்டம். அந்த ஃபுல் டெலிவரி அந்த பம்ப் நல்லா கொடுத்துட்ருக்குது. ஈவன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. அந்த மேகமூட்டத்துலேயும் நல்ல டெலிவரி. இந்த பம்பை இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே இந்த பக்கத்து வயலில் உள்ள எல்லாரும் இந்த பம்பை பார்க்க வந்துட்டாங்க. ஏன்னா இதில் இந்த சுற்றி இருக்க எந்த வயத்துலையுமே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. எல்லாமே டீசல் பம்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தோராயமாக அவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரை அந்த டீசல் பம்பையே ஓட்டுறாங்க. ஸோ அதுக்கு உண்டான காஸ்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த சோலார் பம்பு அவங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக உள்ளது. இன்னொன்று என்னென்னா, இந்த பம்பால் கொஞ்சம் அதிக நேரம் அவங்களால தண்ணியை எடுத்துக்கிட முடியும் டீசல் பம்பை கம்பேர் பண்ணும்போது. இதுபோல் உங்களுக்கும் புதிய சோலார் பம்பு அமைத்திட மற்றும் சோலார் சம்மந்தப்பட்ட அனைத்து தேவைக்கும் நம்ம வெய்யன் சோலார் எனர்ஜியை தொடர்பு கொள்ளுங்கள்.